தீர்மானம் 9 டாக்டர் ஸ்ரீதரன் எக்ஸ் எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளர். தீர்மானம் 9 கழகத்தின் மீதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் மீதும் அரசியல் காழ்ப்புணர்வுடன் அவதூறுகளை பரப்பியும் ஆளுங்கட்சியின் கைக்கூலிகளாக செயல்படுபவர்களுக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் தற்போது திமுக தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் அரசாங்கத்தை வெற்று விளம்பர மாடல் அரசு என்று நாம் குறிப்பிடுவது 100% உண்மை என்பதை இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளே ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுத்துகின்றன. ஆளும் தரப்பின் உறவினர்களால் நடத்தப்படும் தனியார் நிறுவனங்கள், விலை போன ஊடகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. திமுக தலைமை கழக குடும்பத்தின் நண்பர்கள் ஐடி விங் என்ற பெயரிலும் ஃபாஸ்ட் செக் என்ற பெயரிலும் அரசாங்கத்தின் இயக்கத்தையே கட்டுப்படுத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த திரைமறைவு அழிவு சக்திகள் மகத்தான மக்கள் தலைவராக உருவெடுத்துள்ள நம் தலைவரையும் நாளைய தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ள நம் தமிழக வெற்றிக் கழகத்தை நம் கழகத்தின் உயிராகவும் உணர்வாகவும் செயல்படும் நம் கழக நிர்வாகிகளையும் அவர்களை பற்றி பொய்யான வன்மமான நேர்மையற்ற வசந்திகளை அவதூறுகளையும் பரப்பி வருகின்றனர் இந்த ஆட்சியாளர்கள். அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை நேர்மையாக உண்மையாக ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சியினரையும் சமூக ஆர்வலர்களையும் வழக்கு கைதுகளால் மிரட்டும் திமுக அரசு அவதூறு பரப்பும் ஆளுங்கட்சியின் ஊதுகுழலை மறைமுகமாக உற்சாகப்படுத்தி வருகின்றது. அதனால் எந்தவிதமான நியாய தர்மத்தையும் இன்றி ஆளுங்கட்சியின் அவதூறுகள் குழுக்கள் அராஜகமாக செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த கட்சியை தொடங்கி வரும் நமது கழகத்தின் ஆதர்ச தலைவராகவும் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டை கீழ்த்தோண்டி புதைத்து விட்டது இந்த அரசு. ஊழல், அவதூறு, அராஜகம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படும் ஆளும் கட்சியின் கூலிப்படையை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது.